மோடி அமெரிக்கா ஒரு பெரிய ட்ராமா போட்டாங்க. மோடி அவரோட ட்ரம்ப் என்னோட நண்பன் 2 பேர் கட்டி பிடிச்சிட்டாங்க, 2 பேர் புத்தத்தை கொடுத்துக்கிட்டாங்க, 2 பேர் கையை கொடுக்குனாங்க. ஐயல இதெல்லாம் மக்களுக்கு தான் இந்த ட்ராமா எல்லாம். அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்ததுன்னா அவரோட பதவியேற்பு விழாவுக்கு மோடியை கூப்பிடல. சுப்பிரமணிய சாமி எவ்வளோ தடவை சொல்லிட்டாரு, கொச்சையாகவே பேசியிருக்காரு. 4-5 தடவை அந்த வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் அனுப்பிச்சு என்னை கூப்பிடுங்க, என்னை இன்வைட் பண்ணுங்க, என்னை அப்படி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தானா கண்டிப்பாக உங்களை தான் முதல் கூப்பிடவில்லை. இவ்வளோ ஏதோ ஒரு பார்லிமெண்ட்டில் மக்கள் பிரதிநிதிகள் அங்கே கேள்வி கேட்குறாங்க அதானி பற்றி. அவங்க கேட்டப்போ யாருக்குமே பதில் கொடுக்கல. இந்த மாதிரி திமிரா அப்படி உட்காந்து அதே அமித்ஷா எங்கேயோ சிரிக்குது. ஆனால் இந்த மோடி அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு ஆத்திரம், அவ்வளோ ஒரு இது. அங்கே ஒரு கோல்டு வார் நடக்குது ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும். பட் ட்ராமா போடுறாங்க, இந்த கட்டி பிடிச்சிக்கிறது இதெல்லாம் மோடி நம்ம அமெரிக்காவில் நம்ம ட்ரம்ப்பை மீட் பண்ண அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? மோடி அமெரிக்கா ஒரு பெரிய ட்ராமா போட்டாங்க. மோடி அவரோட ட்ரம்ப் என்னோட நண்பன் 2 பேர் கட்டி பிடிச்சிட்டாங்க, 2 பேர் புத்தத்தை கொடுத்துக்கிட்டாங்க, 2 பேர் கையை கொடுக்குனாங்க. ஐயல இதெல்லாம் மக்களுக்கு தான் இந்த ட்ராமா எல்லாம். ஆனால் மக்கள் எப்பவும் இப்படி ஏமாந்து போயிட்டுருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்ததுன்னா அவரோட பதவியேற்பு விழாவுக்கு மோடியை கூப்பிடல. அதுக்கு மோடி அது சுப்பிரமணிய சாமி எவ்வளோ தடவை சொல்லிட்டாரு, கொச்சையாகவே பேசியிருக்காரு. என்னென்னா இவ்வளோ கேவலம் 4-5 தடவை அந்த வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் அனுப்பிச்சு என்னை கூப்பிடுங்க, என்னை இன்வைட் பண்ணுங்க, என்னை அப்படி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தானா கண்டிப்பாக உங்களை தான் முதல் கூப்பிடவில்லை. ஆனால் ட்ரம்ப்புக்கு இந்தியாவும் தேவை. ஏனென்றால் அங்கே நிறைய இந்தியர்கள் நல்ல பதவியில் இருக்கிறாங்க. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட கவர்மெண்ட்டில் இப்போ எஃபிஐயில் ஒரு இந்தியனை தான் இதை டாப் போஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, அந்த பட்டேல்னு சொல்கிற ஒரு ஆளை. அதுக்கப்புறம் அந்த துல்சி கபான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய போஸ்ட். அந்த அம்மாவும் பேசிக் இந்தியா ஒரு அங்கே பிறந்தவங்க, பட் இந்தியா வம்சாவளியிலேருந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்க உதவி என்ன சொல்கிறது பிரசிடென்ட், தட் இஸ் டெப்யூட்டி வைஸ் பிரசிடென்ட்டோட வைஃப் அவங்களும் ஒரு தெலுங்கு பெண் உஷான்னு சொல்லி. அதில் நிறைய பேர் அந்த ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய இந்தியன்ஸும் இருக்கிறாங்க. அதில் இந்த ஊடகங்கள் எல்லாம் என்னமோ பெரிய ட்ரம்ப் வந்தோடனே எல்லாம் இந்தியர்களை வெளியே அனுப்ப போகிறாருங்களா, அப்படிலாம் கிடையாது. அவங்க அவங்க நாட்டை பொறுத்த வரையிலும் அவங்களுக்கு இந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ், நாட் ஓன்லி நம்ம இந்தியன்ஸ், எந்த உலகத்துலேருந்து எங்கெல்லாம் அந்த அமெரிக்காவில் தஞ்சம் கொண்டு இருக்கிறார்களோ இல்லீகலாக, தட் இஸ் ஒரு பொறுப்பான வீசா இல்லாமல் அவங்க அங்கே போயிருக்கோம். டெஃபினட்டாக அவங்க நாட்டில் அவங்க கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்க நாட்டு மக்கள் எவ்வளோ பேர் நம்ம இந்தியாவில் இருக்க மக்களை விட நிறைய பேர் வீடு கூட இல்லாமல் காரில் படுத்துக்கிட்டு குளிர்லேயும் இதுலேயும் சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மோடி அங்கே போனது அவரோட ஃப்ரெண்டு அதானியை காப்பாற்றுறதுக்கு தான் போயிருக்கிறார். அவருக்கு நம்ம நாட்டை பற்றி கவலையே இல்லைன்னு சொல்லி. ஏன்னா இவ்வளோ ஏதோ ஒரு பார்லிமெண்ட்டில் மக்கள் பிரதிநிதிகள் அங்கே கேள்வி கேட்குறாங்க அதானி பற்றி. அவர் அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்கள கேஸ் போட்டப்போ சார்ஜ் ஷீட் போட்டு இன்டைட்மெண்ட் இங்கிலீஷில் சொல்கிறது. அவங்க கேட்டப்போ யாருக்குமே பதில் கொடுக்கல. இந்த மாதிரி திமிரா அப்படி உட்காந்து இப்படி வச்சு மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு, அது என்ன அப்படி இந்த கடுகு வெடிக்கும்ல எண்ணெயில் போட்டால் அந்த மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு அது அமித்ஷா எங்கேயோ சிரிக்குது. ஆனால் இந்த மோடி அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு ஆத்திரம், அவ்வளோ ஒரு இது. பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க மோடியை, நீங்கள் ட்ரம்ப்போட அதானியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கொஞ்சம் நேரம் யோசிச்சு ஒரு கண்ணெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, உலகமே எல்லாம் ஒரு குடும்பம், இப்படி அப்படி ஏதோ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் பெரிய தலைவர்கள் இதெல்லாம் பேச மாட்டோம். இதே இதே ஒரு காங்கிரஸ்கார் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இதே பிஜேபி என்னெல்லாம் ஆட்டம் போட்டு என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. இது அதானி அவங்களோட பெனாமி ஆஃப் மோடின்னு சொல்கிறதால அவர் ஒன்றும் அதை பற்றி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இந்தியாவில் டாக்ஸஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதே மாதிரி எங்களோட
சாமான்கள் நாங்கள் நிறைய டேக்ஸ் போடுறாங்க. அப்படி டேக்ஸ் போட்டால் நாங்களும் அதே மாதிரி டேக்ஸ் தான் உங்களுக்கும் போடுவோம், உங்களோட பொருள்கள் வரும்போதுன்னு சொல்லிட்டு. இது டெஃபினட்டாக ஆமாம், அவங்கவுங்க அவங்களோட நாட்டை வந்து பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. எவ்வளோ நாள் தான் வந்து ஒரு நாடு வந்துட்டு எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எய்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு பொருளாதாரமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ வந்து இந்த மோடி வந்து இந்த டாலரை பற்றி எதுனா பேசுகிறாரா? அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசல. அன்றைக்கி வந்து தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது மன்மோகன் சிங் டைமில் வந்து அந்த டாலர் விலை இந்தியா ரூபி ஜாஸ்தியாக போய் டாலர் இதாக போகும்போது, ஸ்ட்ராங்காக போகும்போது என்ன ஆட்டம் போட்டார். நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் 48 ரூபாய்க்கு, இன்றைக்கி வந்து 86 87 ரூபாய்க்கு போயிருக்குது. அப்போ இது இன்றைக்கி யாருன்னா ஒரு பிஜேபியில் இருக்க இந்த ஸ்மிருதி இரானி, இந்த தமிழிசை இவங்கெல்லாம் என்ன ஆட்டம் போட்டாங்க. மக்களெல்லாம் அதெல்லாம் மறந்துட மாட்டாங்க. டேக்ஸ் பணத்தை வச்சு எல்லா நாட்டுக்கு அவங்க வந்து எவ்வளோ நாள் அவங்க வந்து தானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் எப்போ சொல்வேன், இந்த ஃப்ரீபீஸ் நம்ம நாட்டில் இந்த ஃப்ரீயாக வாங்குறதெல்லாம் அந்த அக்ஷய பாத்திரம் ஃபுல்லாக இருக்கிற மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த அக்ஷய பாத்திரம் காலி ஆகிடுச்சுன்னா ஒரு ஃப்ரீபி கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அதே மாதிரி தான் இன்றைக்கி அமெரிக்காவே கஷ்டத்தில் இருக்குது பொருளாதாரத்தில். ஆகையில் அவங்கள பொறுத்தவரையிலும் ட்ரம்ப் வந்து அவர் செய்கிறது கரெக்ட். ஏன்னா அவங்க நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய சலுகைகள் அவங்க கட்டின வரி பணத்துலேருந்து எதுக்கு உலக நாட்டுகளுக்கு வீண் செலவு பண்ணணும். ஆகையில் இதெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் இது தான் ட்ரம்ப்பை பொறுத்த வரையிலும். ஆனால் இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ரிப்பான்னு சொன்னோன்னா அது வந்து சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா மோடியோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த மூஞ்சியிலே ஒருத்தரோட இது பாவனையிலே தெரியுது என்னென்ன ஆக்சுவலி பேசியிருப்பாங்க, எல்லாம் நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு கோல்டு வார் நடக்குது ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும். பட் ட்ராமா போடுறாங்க, இந்த கட்டி பிடிச்சிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு எல்லா மக்களும் இதுக்கெல்லாம் மயங்கி விழ மாட்டாங்க. அதில் மோடி வந்துட்டு எடுத்ததுக்கெலாம் என்னோடய குட் ஃப்ரெண்ட், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறதுலாம் சும்மா புருடா. அப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருந்தாருன்னா இப்போ இந்த லாஸ்ட் டைம் வந்து ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக இல்லாதப்போ ட்ரம்ப்பை வந்து நான் பார்க்குறேன் வரேன்னு சொல்லிட்டு கால்வாரி விட்டுட்டார். ஏன்னா அப்போ வந்து இந்த கமலா ஹாரிஸ்க்கு ஜெயிச்சு வரணும்னு சொல்லி இங்கே யாகங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அவங்க எதிர்பார்க்கல ட்ரம்ப் ஜெயிச்சு வருவான்னு சொல்லிட்டு. அதில் மோடியை பொறுத்தவரையிலே நிஜமாகவே ஒரு பெரிய ஒரு ஷாக் தான். ஆனால் சும்மா ட்ராமா போடுறாரு, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எனக்கு தெரியல. ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரையிலும் வந்துட்டு ட்ரம்ப் வந்து தன்னோட அமெரிக்காவுக்கு தான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு. அதனால இது அவங்க நாட்டோட கொள்கை, நம்ம நாட்டு கொள்கை. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மக்களை டேக்ஸ் போட்டு நம்ம இந்த மோடி கவர்மெண்ட் கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த டேக்ஸ் பணத்தை எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் 2 நாளுக்கு முன்னால் என்னோட ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் அமெரிக்கன் சிட்டிசன், அவர் சொல்கிறார், இப்போ எங்ககிட்ட டேக்ஸ் வாங்கினாங்கன்னா எங்கள் அந்த கார்டு பின்னாலே போடுவாங்க இந்த டேக்ஸ் பணம் எதுக்கு செலவு பண்ணியிருக்கோன்னு. ஆனால் நம்ம நாட்டில் எந்த ஒரு கவர்மெண்ட்லையோ இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்லையோ நம்மக்கிட்ட வாங்குகிற டேக்ஸ் பணம் எதுக்கு செலவு பண்ணாங்க யாருக்குமே தெரியாது. ஓகே, அந்த பட்ஜெட் அன்றைக்கி மட்டும் பெருசாக அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஏதோ ஒன்று வளருவாங்க. ஆனால் அடுத்த பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் பண்ணியிருக்காங்களா, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, அனௌன்ஸ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எய்ம்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம மதுரை இது எப்போ 2019 அனௌன்ஸ் பண்ணி 6 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கட்டலை. அதனால் நம்ம நாட்டில் வந்து இதெல்லாம் சும்மா ஒரு ட்ராமா தான். ஆனால் அந்த நாட்டுகளில் இப்படிலாம் செஞ்சால் அவங்க மக்கள் கேள்வி கேட்பாங்க. அதனால் மோடி அண்ட் ட்ரம்ப் வந்து மோடியோட விசிட் ட்ரம்ப்புக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக ஒரு பெரிய விக்ட்ரி மாதிரி தெரியல. பார்க்கலாம்.